அது அத்தை, அது வந்து என்ன இதெல்லாம்? இல்ல அத்தை, வீட்ல கொலு வச்சா வீடே ரொம்ப மங்களகரமா இருக்கும். வீட்டுக்கு வர சுமங்கலிக்கெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற சிக்கல் எல்லாம் இல்லாம போயிரும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது அத்தை. ஏய், முதல்ல இப்படி பாட்டி மாதிரி பேசுறத நிப்பாட்டு. என் அக்காக்கு தெரியாதா நல்லது கெட்டது எதுன்னு? நீ எல்லாம் என் அக்காக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நம்ம வீட்ல ஒரு குழந்தை வரப்போகுதுல, எப்பவும் நல்ல வைப்ரேஷன்ல வீடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 9 நாளும் நல்ல பாட்டெல்லாம் பாடி பூஜை எல்லாம் செஞ்சு வரவங்களுக்கு வெத்தலை பாக்கு எல்லாம் கொடுத்து பூஜை பண்ணோம்னா வீட்ல நிம்மதி நிறைஞ்சிருக்கும். அதுக்காக தான் அத்தை இந்த ஏற்பாடையே நான் செஞ்சேன். ஏய், வீட்டுக்கு நிம்மதி வேணும்னா உன்னை வெளியில அனுப்பிச்சாலே போதும். அக்கா, இவ சொல்றானெல்லாம் எதுவும் கேட்டுட்டு இருக்காத. ஏய் இந்திரா, இங்க பாரு, இந்த அம்மாவோட இருக்கிற குழந்தை பொம்மை ரொம்ப அழகா இருக்குல்ல? அத்தை, நம்ம வீட்ல இப்படி மங்களகரமா நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை. லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதின்னு 3 சாமியும் இந்த நவராத்திரியில நமக்கு அருள் புரியறதா ஐதீகமே இருக்கு. அத்தை, நீங்க சொன்னா இதெல்லாம் நான் வைக்கிறேன் அத்தை. இல்லன்னா நான்... ஏய், என்னடி சும்மா பேசிட்டே இருக்க? இந்த வீட்ல இதெல்லாம் வழக்கம் கிடையாது. முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் உன் பட்டிக்காடு வீடு இருக்குல்ல, அங்க வச்சுக்கோ, சரியா? என் அக்காக்கு இதெல்லாம் பிடிக்காது. முதல்ல இதெல்லாம் இருந்தா தானே. அத்தை. ஏய் காவ்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. அத்தை, அத்தை, ஏய், உள்ள வைன்னு சொன்ன. அத்தை. ஏய், சொல்லிட்டு இருக்க, கேட்க மாட்டியா நீ? ராகினி, அக்கா, விடு. அத்தை, ஒரு நிமிஷம். என்ன? இல்லத்த, கொலு வச்சா எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடணும்ல. வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதான் அத்தை, இந்த இடம்லாம் கிளீன் பண்ணணும், சோஃபாலாம் நகர்த்தி போட்டு படி வச்சு கட்டணும், அப்புறம் வீடு பூரா கிளீன் பண்ணணும், பூஜை ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணணும். இதெல்லாத்தையுமே நானே பண்ணிடுவேன் அத்தை. அதான் செய்யட்டுமான்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வந்தேன். ஏய் இந்திரா, நீ எப்படி இதெல்லாம் தனியா செய்வ? உன்னாலலாம் முடியாது. நீ ஹால் எல்லாம் கிளீன் பண்ணு, நான் வேணா மேல ரூம் எல்லாம் போய் கிளீன் பண்றேன். ஐயோ அக்கா, நீலாம் ஒண்ணு பண்ணாத, நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ அதெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டாம். ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் பாத்துக்கிறேன். சுபாக்கா கூட இன்னைக்கு சாயந்தரம் வந்துருவாங்க. உன்னால தனியா செய்ய முடியாது, நான் ஹெல்ப் பண்றேன். நீ சொன்ன கேளுடி. ஐயோ அக்கா, வேண்டாம்க்கா, நானே பாத்துக்கிறேன். ஈஸியா நானே பண்ணிடுறேன். இந்திரா, நான் உனக்கு கூட ஹெல்ப் பண்றேன், நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? காவியா, என்ன நீ? அதான் அவளே செஞ்சுக்கிறேன்னு சொல்றால, விடு. வயித்து புள்ளக்காரி நீ கஷ்டப்பட வேண்டாம். இல்லத்த, இவ ஒருத்தையே செஞ்சானா சாயந்தரம் எல்லாரும் வரதுக்குள்ள எல்லாமே செய்ய முடியாது, ரொம்ப லேட் ஆயிடும். அதான் நானும் அவ கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்றத. சும்மா இரு, விடுன்னு சொல்றேன். நான் பாத்துக்கிறேன், சும்மா இருந்தா போதும். சரி, நீ செய்ய வேண்டாம். இந்திரா பூஜை ரூம், ஹால் எல்லாம் பாத்துக்கிட்டோம். மத்தவங்க எல்லாம் அவங்க ரூம கிளீன் பண்ணிடுங்க. காவியா, நீ உன் ரூம மட்டும் பாத்துக்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஹெல்ப்புக்கு இந்திராவை கூப்பிட்டுக்க. சரிங்க அத்தை. அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அக்கா, முதல்ல என்ன பண்ணலாம்னா அந்த சோஃபாவை எடுத்து இந்த பக்கம் தள்ளி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல பொம்மை எல்லாம் வச்சிடலாம்.
இறக்கமே இல்லாம என் வயித்துல இருக்கிற குழந்தைய கொள்ள ட்ரை பண்ண பாத்தீங்கல்ல, அதே கதிர் தான் நீங்க. இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போன அதே கதிர் நீங்க தான். மாறவே இல்ல. நீங்க கூட மாறிட்டேன்னு சொன்னப்ப இதுக்குதான் நான் உங்ககிட்ட இருந்து விலகியே இருந்தேன். ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. காவியா இல்ல காவியா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஆமா ஆமா, நான் நீங்க நினைக்கிற மாதிரி என்னைக்குமே இருந்ததே இல்லையே. நீங்க ஒரு நல்ல புருஷனாவோ நீங்களும் இருந்ததே இல்ல. இனிமே என் குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருப்பீங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு போயிடுச்சு. இப்ப என்ன, உங்களுக்கு இந்த வீட்டை பிரிக்கணும், இந்திராவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்புறம் யார் இங்க என்ன பண்ணாலும் உங்களை கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதானே உங்க பிளானே. காவியா நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. ஐயோ என்னால முடியல. எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட போறேன். என்னால முடியாது அப்படின்னு. என்னால முடியாது. என்னங்க நான் புலம்புறது உங்களுக்கு கேட்கவே இல்லையா? எல்லாம் கேக்குது ஹேமா. உனக்கு என்ன வேணும் இப்போ? என்னால எதுவுமே கிளீன் பண்ண முடியாதுங்க. என் ரூம் வேற பெரிய ரூம். ஐயோ என்னால முடியவே முடியாது சொல்லிட்டேன். ஹேமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பண்டிகை நாள் கிளம்பெல்லாம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தான் ஆகணும். என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு பேசிக் ரூல்ஸ் ஹேமா. இவ்வளவு நாள் சுபா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா. இந்த மாதிரி ஒரு நாள் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணலனா எப்படி? நீ என்ன பண்ற சொல்லுங்க. சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிரு. இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லங்க. கை காலம் வலிக்கும். தூசி பட்டு எனக்கு தும்பல் வரும். டஸ்ட் அலர்ஜி இருக்கு. நான் எப்படி இதெல்லாம் செய்யறது? சும்மா புலம்பாத ஹேமா. காவியா மேல பொறாமப்படுறல்ல, இந்திராவை வெளியே துரத்தணும்னு ஆசைப்படுற. அவ்வளோ போட்டி இருக்குல்ல, அப்போ நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். ஏங்க எனக்கு கொஞ்சம் கிளுங்க. கிள்ளணுமா? ஆமா கிளுங்கள. வலிக்குதுங்க. நிஜம்தாங்க. என்னங்க இப்படி திருந்துட்டீங்க? நான் உங்களெல்லாம் என்னைக்குமே திருத்த முடியாதுன்னு நினைச்சேனே. இப்ப நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றத பார்த்தா நீங்க தானான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஏய், ஓவரா பண்ணாம போ, போய் வேலையை பாரு. போன்னு சொன்ன. ஏய் நில்லு. என்னங்க முதல்ல இங்க இருக்கிற என் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ உன் ரூமுக்கு போகலாம். உங்க ரூம்க்கு நான் ஏன் வேலை செய்யணும்? நான் ஏன் ரூம்க்கு வேலை செய்யறதே புலம்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாதுங்க. இங்க பாரு ஹேமா, அதெல்லாம் முடியாது. இப்ப இவ்ளோ நேரம் நான் உனக்கு அட்வைஸ் கொடுத்தேன்ல, அது என் ரூம் கிளீன் பண்றதுக்கு தான். புரியுதா? சீக்கிரமா செய். போடி, போய் செய் போ. நீங்களாம் நல்ல புத்தி சொல்லும் போதே நான் யோசிச்சேன், இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு. ஐயோ இப்ப நான் என்ன செய்யறது? இங்க இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டு போய் உன் ரூம் கிளீன் பண்ணு போ. அத்த, சுபாக்காவே போடட்டும் அத்த. அக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க. காவியா, நான் உன்னை என்ன செய்ய சொல்றனோ அதை மட்டும் செய். வந்திருக்கிறவங்க முன்னாடி என் மானத்தை வாங்காம இந்த மாலையை போடு. ம், அக்கா, காவியா இந்தா புடி. அக்கா நீ வாங்காதக்கா.
சுபாக்கா தான் நியாயமா முன்னாடி நின்னு இந்த பூஜைய செய்யணும். சுபாக்கா நீங்க போங்க, நீங்க போய் வாங்கி போடுங்க. அத்தை, சுபாக்கா தான் எங்களை விட பெரியவங்க, அவங்க தான் சாமிக்கு மாலை போடணும். எனக்கு நீ சொல்லி தரியா? பேசாம இரு. இல்ல இல்ல அத்தை, அது அத்த சுபாக்காவே இந்த மாலையை போடட்டும் அத்த. ஜெயா, உன் கடைசி மருமக சொல்றது சரிதானே? சுபா தானே மூத்த மருமக, அவளையே நீ போட வேணாம்னு சொல்ற? அக்கா, எனக்கும் அதெல்லாம் தெரியும். ஆனா என் குடும்பத்துக்கு முதல் வாரிசு தரப்போறவ காவியா தானே. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல இவளுக்கு தான் முதல் மரியாதை. அதனாலதான் நான் காவியாவை மாலை போட சொன்னேன். ஏ இந்திரா, நீ எதுக்குடி இதெல்லாம் சொல்ற? அக்காக்கு தெரியாத நல்லது கெட்டதா? காவியா, நீ போய் மாலை போடுமா. காவியா, நீ தான் இந்த மாலையை போடணும். யார் சொல்றதையும் நீ காதுல வாங்க வேண்டாம். இல்லத்த, எனக்கு மனசு வரல. இது சுபாக்காவோட உரிமை, அத நான் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காது. இத சுபாக்காவையே போட சொல்லுங்க அத்தை. ஜெயா, பழைய காலம்லாம் மாறி போச்சுமா. இன்னும் என்ன வாரிசு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. நல்ல நாள் அதுவுமா அந்த பொண்ணு கண்ணுல இருந்து தண்ணியா வருது பாரு. அதெல்லாம் செய்யாத ஜெயா. ஆமாக்கா, சுபா தானே இந்த வீட்டுக்கு பெரிய மருமக, அவங்க செய்யட்டும்க்கா, விடுங்கக்கா. சுபாவே செய்யட்டும் செய்யட்டும். ஜெயா. ஆமா, சுபாவே செய்யட்டும் ஜெயா. அம்மா பாவம்மா, சுபா நீயே செய்யட்டுமா. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுமா, விட்டு கொடுங்கம்மா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. கௌதம், நீயும் புரியாம பேசாத. அக்கா, நீ இப்படி கெத்தாவே நில்லுக்கா, விட்டு கொடுத்துறாதக்கா. அம்மா இப்படி எல்லாம் பண்ணா ஊர்ல உங்களை தாம்மா தப்பா பேசுவாங்க. கொஞ்சம் யோசிங்கம்மா ப்ளீஸ். சுபாக்கா போங்கக்கா, போய் மாலையை வாங்கிக்கோங்க. அக்கா வாங்கக்கா, வாங்கக்கா. சுபா, நீ போடுமா, நேரமாகுது, பூஜை செய்யணும்ல. அக்கா போங்கக்கா, அந்த போங்க, வாங்க போங்கக்கா, சொல்றல, வாங்க போங்க. அத்தை. காணுமே. என்னாச்சு இந்திரா? கௌதம், கௌதம், என் புக்ஸ் எல்லாம் இங்க வச்சிருந்தேன், காணோம். நீ பாத்தியா? என்னது, புக்ஸ காணுமா? ஆ, என்ன சொல்ற? புக்ஸ காணுமா? கௌதம், கௌதம், என் புக்ஸ் எதுவுமே காணோம்.
என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ எங்கேயாவது பாத்தியா? காணோம் கௌதம், என் புக்ஸ் எதுவுமே எங்க போச்சுன்னே தெரியல. எங்க போயிருக்கோம்? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பொறுமையா இரு. இல்ல கௌதம், புக்ஸ், நோட்ஸ், மெட்டீரியல்ஸ்னு இதெல்லாமே எங்க வச்சேனே தெரியல. எல்லாமே நான் இங்கதான் வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. இரு இரு இரு. ஆனா எதுவுமே இங்க காணோம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் தேடுறேன். இரு இல்ல 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 கௌதம். இரு இந்திரா. நல்லா தெரியுமா, இங்கதான் வச்சியா? ஆமா, கபோர்ட்ல வச்ச மாதிரி தான் இருக்கு கௌதம். கௌதம், நாங்களாம் தேடி பார்த்துட்டேன் கௌதம். எல்லா கபோர்ட்லயும் தேடி பார்த்துட்டேன். இரு, எதுக்கு டென்ஷன் ஆகுற? பொறுமையா இரு. நான் இன்னைக்கு நைட் படிச்சே ஆகணும் கௌதம். இன்னைக்கு விட்டுனா நிறைய டாபிக்ஸ் மிஸ் ஆயிடும். நோட்ஸ் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். சில புக்ஸோட ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் சீனியர்ஸ் கிட்ட இருந்து புக்ஸ் எல்லாம் கெஞ்சி வாங்கினது எல்லாமே இருக்கு கௌதம். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி, பொறுமையா இரு. கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, அப்பதானே எங்க வச்சேன்னு யோசிக்க முடியும். இன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டு இருந்தல வீட்டை, அப்ப எங்கயாவது மாத்தி கீத்தி வச்சிருப்ப. இல்ல கௌதம், நான் ஏன் எங்கேயோ வைக்க போறேன்? நான் படிக்கிற புக்ஸ் தானே, எனக்கு தெரியாதா? நான் ரூம்ல தான் வச்சிருந்தேன். அது வேற எவ்வளவு புக்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே. சரி காணாம போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லக்கா. அழாத. இந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் அழுதுட்டு இருக்கா இந்திரா? மாமா, என்னோட புக்ஸ் எதுவுமே காணோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்ஸ் எல்லாத்தையும் நான் கபோர்ட்ல வச்சிருந்தேன். எதுவுமே காணோம். எங்க போச்சுன்னே தெரியல. இங்க பாரு, நீயே எங்கேயாச்சும் வச்சிருப்ப. புக்குக்கு என்ன கை கால முளைச்சிருக்கோம்? எங்க போகும்? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நல்லா தேடி பாரு. இல்ல, நான் வேற எங்கேயுமே வைக்கல. நான் என்னோட ரூம்ல தான் வச்சிருந்தேன். எங்க போச்சுன்னே தெரியலக்கா. என்னடா சொல்ற? உன் புக்ஸ் எல்லாம் காணுமா? ஆமாக்கா, நான் இன்னைக்கு நைட்டு படிக்கணும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் காலையில எல்லாம் படிச்சுட்டு ரூம்ல தான் வச்சிருந்தேன். என்னடா சொல்ற? எப்படி காணாம போகும்? இப்ப நீ என்ன பண்ணுவ? எனக்கு தெரியலக்கா. நைட் நான் படிக்கணும்க்கா. உனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? சரி, நீ அழாத. நம்ம ஏதாவது செய்யலாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்லக்கா, எனக்கு புக்ஸ் வேணும்க்கா. நான் படிக்கணும் இப்போ. இந்திரா, நான் படிக்கணும்க்கா. அழாத, கொஞ்சம் சைலண்டா இரு. டேய் கதிர், நீயும் அவங்கள மாதிரி புரியாம பேசிட்டு இருக்க. அவங்களுக்கு தான் அறிவே இல்ல, உனக்குமா? இங்க பாரு கதிர், விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காத. அவ படிப்பு விஷயம். வா, எனக்கு தான் எந்த விஷயமும் தெரியாது. உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சவனாச்சே, நீயே பாத்துக்கோ. டேய், என்னதாண்டா உங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம்? இந்திரா, இந்திரா, இங்க பாரு, பொறுமையா இரு. வீட்ல எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயும் கிடைக்கலன்னா என்ன பண்றது? என்ன இந்திரா, இப்ப என்னமா பண்ண போற? அக்கா, இப்ப நான் நைட்டு படிக்கணும்க்கா. புக்ஸ் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இரு இந்திரா, எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். இப்ப என்ன, ஆன்லைன்ல புக்ஸ் ஆர்டர் போடு, நாளைக்கே டெலிவரி ஆக போகுது. இந்தா. இல்ல கௌதம், இந்த புக்ஸ் எதுவுமே ஆன்லைன்ல கிடைக்காது. சரி, எங்க கிடைக்கும்னு சொல்லு, நம்ம போய் வாங்கிக்கலாம். இதெல்லாம் என்னோட அகாடமில தான் நான் வாங்கினேன். இது வேற எங்கேயுமே கிடைக்காது. முக்கியமான புக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ இந்தா, நீ உன் அகாடமிக்கு ஃபோன் பண்ணு. இருந்தா நான் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வாங்கி பண்ணுமா, அதான் அவர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. தம்பி போய் வாங்கிட்டு வரேங்கிறாரு. ஆமா. அப்புறம் என்ன, நீ ஃபோன் பண்ணு. இந்தா, ஃபோன் பண்ணு. கால் பண்ணுமா? பண்ணு. ஹலோ, மேடம் மேடம் மேடம், நான் இந்திரா பேசுறேன் மேடம். சொல்லுமா, என்ன ப்ராப்ளம்? மேடம், என் புக்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போச்சு மேடம். எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் புக்ஸ் வேணும் மேடம். என்னம்மா பொறுப்பில்லாம பேசிட்டு இருக்க? இல்ல மேடம், சாரி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம். ஏய், என்னாச்சு? என்ன சொன்னாங்க? சொல்லு, இருக்குன்னா போய் இப்பவே வாங்கிட்டு வந்துடலாம். இல்ல கௌதம்,
ஸ்டாக் எல்லாம் இருக்கா? ஆனா மார்னிங் வந்து வாங்கிக்க சொன்னாங்க. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்டு. அங்க எல்லா புக்ஸும் இருக்கா? இல்லக்கா, அவங்க கிட்ட சில புக்ஸ் தான் இருக்கும். நான் என் கலெக்ஷன்ல ரொம்ப ஓல்ட் எடிஷன்லாம் வச்சிருந்தேன். ஒரு பிரச்சனையும் இல்ல இந்திரா, காம் டவுன். உனக்கு எல்லா புக்ஸுமே நான் வாங்கி தரேன். உட்காந்து ப்ராப்பரா நீ படி. அதான் கௌதமே சொல்லிட்டார்ல, நீ கவலைப்படாத. ஆ? சரிக்கா, நீ போய் தூங்கு. உன்னை வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீ போ. சரி கம். நீ போ, நான் பாத்துக்கிறேன். பாத்துப்போ. இங்க பாரு, உனக்கே அவ்வளவு இருக்குனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏய், உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்க, பதில் சொல்லு. ஏய், நான் உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன். உனக்கு என்கிட்ட அவ்வளவு தூரம் மரியாதை எல்லாம் போச்சா? இதெல்லாம் உன் தங்கச்சி கொடுக்கிற மனதைரியம். அவ்வளவு திமிராயிடுச்சுல உனக்கு. தனியா போவ நான் சொல்றேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அதை நீ சொல்லிருப்ப. ஏய், இங்க பாரு, இன்னும் ஒரு மாசம் உன்னையும் உன் தங்கச்சியும் நான் பண்ண போற டார்ச்சர்ல இந்த வீட்டை விட்டே ஓட வைக்கிறேன் பாரு. ஏய், என்னடி நான் பேசிட்டே இருக்கேன், உனக்கு காது கேட்காதா? ஏய் காவியா, ஏய் என்ன என்ன முடிவு? இன்னும் ஒரு மாசம் தான். இந்திரா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிடுவான். அவன் நல்லபடியா எழுதணும் தான் நான் காத்துட்டு இருக்கேன். அவளோட கனவு என்னால கலைஞ்சிடக்கூடாது. அவ மட்டும் எக்ஸாம் முடிக்கட்டும். அப்புறம் நானே அத்தை கிட்ட போய் பேச போறேன். என் முடிவை பத்தி நான் சொல்ல போறேன். என்ன காவியா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுதான் பேசுறேன். நான் கிராமத்துல இருந்து வந்தவதான். புருஷன் என்ன பண்ணாலும் தாங்கிக்கணும்னு வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்ந்த பொண்ணுதான். ஆனா ரொம்ப பயந்து பயந்துதான் இங்க எல்லார்கிட்டயும் பழகுனேன். உங்ககிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாசம் வச்சு போராடு. என்னால இனிமே முடியாது. இனிமே முடியாது. நான் இங்க தனியால இருக்கிற வரைக்கும், பயந்தவளா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு அம்மாவா நான் அப்படி இருந்தா அது என் குழந்தைய பாதிக்கும். என் வாழ்க்கைய மட்டும் இல்ல, என் குழந்தையோட எதிர்காலமும் மோசமா போறதா நான் அனுமதிக்க மாட்டேன். நான் நல்லா யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்ப தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் தேவையில்லாம நீங்க என்கிட்ட வம்புக்கு வராதீங்க. அது நல்லா இருக்காது. அவ்வளவுதான். இந்திரா, நீ ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை தூங்க தானே சொன்னேன். எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது கௌதம். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்கு. இல்ல இந்திரா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் உனக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி தந்துடுறேன்னு. அகாடமியில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ இப்படி இருக்க? நான் இப்ப படிச்சே ஆகணும் கௌதம். ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப என்கிட்ட புக்ஸ் இல்லைங்கிறது சாதாரண விஷயமே இல்லை.
கௌதம், என்னால முடியல. இங்க பாரு, எழுந்துரு. ஏய் இந்திரா, நீ ரொம்ப நம்பிக்கையான பொண்ணு. அவ்வளோ சீக்கிரம் மனசு விட்டுறாத. இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் நினைச்சுக்கோ, சரியாயிடும். ஸ்ட்ராங்கா இரு. இங்க பாரு, இப்ப நான் உனக்கு சொல்றத அப்படியே எந்த கேள்வியும் கேட்காம நம்புறியா? ம்? இந்திரா, உனக்கு நான் இருக்கேன். எல்லா விஷயத்திலுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். கண்டிப்பா 100% மெயின்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண தான் போறேன். அதுவும் இந்திரா ஐஏஎஸ்ஆ கார்ல போகுது, நீ கலெக்டராக தான் போறது. நான் உன் கூடவே இருப்பேன். ம்? டைம் ஆயிட்டு இருக்கு, போய் தூங்கு போ. என்ன இந்திரா, இன்னும் உம்முன்னே இருக்க? அதான் அகாடமில புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. இல்ல கௌதம், எனக்கு புக்ஸ பாக்குற வரைக்கும் நிம்மதியாவே இருக்காது. சரி, ஓகே, அங்க புக்ஸ போய் பார்த்தா சரியாயிடுவேன். ம், அப்ப சரி, அப்ப சிரிச்சா போதும். என் பிரச்சனைக்கு உன்னை வேற கூட்டிட்டு அலையறேன்ல. நீ வேணா ஆபீஸ்க்கு போ கௌதம், நான் பாத்துக்கிறேன். எப்பவும் போற அகாடமிக்கு தானே, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். நீ கிளம்பு கௌதம். என்ன இந்திரா, உன்னை இப்படி விட்டுட்டு நான் எப்படி போறது? பாவம் நீ. நேத்து ஃபுல்லா அந்த புக்ஸ்க்காக எப்படி அழுது துடிச்சிட்ட. சான்ஸே இல்ல. அந்த புக்ஸ வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் போறேன். நீ எனக்கு பண்ற ஹெல்ப்புக்கு எல்லாம் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேனே தெரியல கௌதம். என்ன இந்திரா, இதெல்லாம் சும்மாவா? நீ எதுக்குமே கலங்க மாட்டியே, திடீர்னு என்ன இவ்வளவு எமோஷனலா இருக்க? ஆமா கௌதம், எப்பவுமே தைரியமா இருந்துருவேன். இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் இல்ல, அதான் ரொம்ப பயந்துட்டேன். சரி, நீ ஒன்னும் பயப்படாத, நல்லதுதான் நடக்கும். ஓகேவா? மச்சான், லோ மச்சான், மச்சான் ஃபாஸ்டா போடா. சாரி கௌதம், என்னால உனக்கு ரொம்ப சிரமம் இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சும்மா இரு இந்திரா, இது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? புக்ஸ் காணுன உடனே நீ கொஞ்சம் கூட தூங்கல. எனக்கு எப்படி கௌதம் தூக்கம் வரும்? எனக்கு எல்லாமே என் ஸ்டடீஸ் தான். இப்ப கூட எப்படி புக்ஸ் காணாம போயிருக்கோம், எங்க போயிருக்கோன்னு தான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கேன். நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் கௌதம். எல்லாம் முடியும் இந்திரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சதால தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோமே. எதுவும் போட்டு குழப்பிக்காத, சரியா? மெட்டீரியல் சில சப்ஜெக்ட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரியான மென்டார் கிடைக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சப்ஜெக்ட சூஸ் பண்ணணும். நான் ஏன் இதை சூஸ் பண்ண தெரியுமா? இதை யாரும் எடுக்க மாட்டாங்கங்கிறதுனாலதான். ரேர் சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுத்தா ரேங்கிங் ஈஸியா வாங்க முடியும்.
ஓ இவ்ளோ விஷயம் இருக்கா? ம். ஆமா, அதனாலதான் இந்த சப்ஜெக்ட நான் எடுத்தேன். இதுக்கு மெட்டீரியல்ஸ் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, அதனாலதான் நேத்து நான் அப்படி அழுதேன். எனக்கு அகாடமில குடுக்கறேன்னு சொன்னா கூட நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. கடைசியில இல்லன்னே சொல்லிட்டாங்க. சரி இவ்ளோ இருக்குல்ல, இதெல்லாம் தெரியாம வீட்ல வேற பஜ்ஜி போடு, துணி துவை, வீட்டை கிளீன் பண்ணுன்னு டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்திரா. அப்படியெல்லாம் இல்ல, அதுவும் என்னோட கடமை தானே. எனக்கும் அத பிடிச்சதுனால தான் செய்றேன். ஆனா உன்னால எல்லாமே சமாளிக்க முடியாதுல்ல. இந்த மல்டி டாஸ்கிங்ல நிறைய எமோஷன்ஸும் இருக்கு. வேற ஒரு பொண்ணா இருந்தா இவ்வளவு டென்ஷன்ல படிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா கௌதம், இல்லையா பின்ன. எல்லாரும் இங்க இருந்து டெல்லிக்கு போய் படிக்கிறதுக்கு காரணமே அதான். இந்த மாதிரி ஐஏஎஸ் படிப்பை மாத்தி தெரியாம உள்ள வந்துட்டு அப்புறம் முடியாதுன்னு விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங். ஆனா நீ செம டேலண்ட் இந்திரா. இவ்ளோ நாள் எனக்கு இது தெரியாம போயிடுச்சே. செம இன்டெலிஜென்ட் தான். ஓ தேங்க்யூ கௌதம். இப்பதான் உனக்கு என் அருமை தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் என்ன பாராட்டுறாரு. சூப்பர். தேங்க்யூ கௌதம். ரெண்டு பேரும் எங்கேயோ ஜாலியா ட்ரிப் போறாங்க போல இருக்கு. என் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் உடைச்சிட்டு நீ ஜாலியா சுத்துறியா? இருடி, உன்னை விட மாட்டேன். வரேன், நல்ல இடமா பார்த்து இன்னைக்கு உன்னை ஏதாவது பண்றேன்டி. என்னடா மச்சான்? டேய், அவங்க முன்னாடி போயிட்டாங்கடா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. லோக்கல் சரக்கு குடிக்க வச்சிட்டல, விடக்கூடாதுடா அவளை இன்னைக்கு. டேய் மச்சான், வண்டியில தான் பொருள் இருக்கா என்ன? என்னடா இப்படி கேக்குற? இந்த மாதிரி நேரத்துல வேளை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும். ம்? சுபா, அத்தை, இங்க வா. சொல்லுங்க அத்தை. அத்தை, என்ன இது? எதுக்கு சுபா இதெல்லாம் நீ வாங்கிட்டு வர? இந்த வேலையெல்லாம் இந்திரா தானே செய்யணும். நான் தான் நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஐயோ, இந்திராலாம் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லத்த. நான் கோயிலுக்கு போயிருந்தேன். வர வழியில இந்த காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அதான் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். பாத்துக்க சுபா, இந்த மாதிரி விஷயத்துல என்ன கோவப்பட வைக்காத. உனக்கு வர வர சப்போர்ட் அதிகமாயிடுச்சு. ஐயோ ஜெயா, விடு ஜெயா. அம்மாடி, கௌதம் எங்கேயாவது வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனான் நம்ம அவங்ககிட்ட. அவன் போன் அடிச்சா நாட்டு ரிஷபிள் வருது. அவரு காலையிலே கிளம்பிட்டாரு மாமா. இல்லம்மா, அவன் தனியா போனானா இல்ல இந்திராவோட சேர்ந்து போனானா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் மாமா கிளம்பி போயிருக்காங்க. ஓ, என்ன ஒன்னா கிளம்புனாங்களா? எங்க போனாங்க? ஆபீஸ்க்கு அவன் வரலன்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காராம். என்ன நடக்குதுங்க? ஜெயா, டென்ஷன் ஆகாத ஜெயா. ஆபீஸ்க்கு போகும்போது அப்படியே அகாடமியில ட்ராப் பண்றதுக்காக போயிருப்பான். அவன் வந்ததும் விசாரிச்சுக்கலாம், விடு. அம்மாடி, வேற எதுவும் சொன்னானாமா? அது வந்து என்கிட்ட எதுவும் சொல்லல மாமா. அப்படியே நாட்டு ரிஷபிள் வருதுன்னு தெரியலையே. ஒருவேளை போன்ல எதுவும் சார்ஜ் இல்லையோ? ஏங்க, நாம அவனுக்கு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கோம். ஆனா அவனுக்கு இப்பெல்லாம் எது முக்கியங்கிறதே மறந்து போச்சு போல இருக்கு. ஐயோ ஜெயா, என்ன ஜெயா? இப்ப என்ன, அவன் மொபைல் போனு நாட்டு ரிஷபிள்ல இருக்கு, அவ்வளவுதானே? மத்தபடி வேற எதுவும் இருக்காது ஜெயா. அவன் ரொம்ப பொறுப்பான பையன்,
நம்ம பையன் தானே ஜெயா. எனக்கு என்னவோ 2 பேரும் ஒன்னா கிளம்புனாங்கங்கறதே சந்தேகமா இருக்கு. ஆபீஸ்ல இவ்ளோ வேலை இருக்கும்போது என்ன பண்றாங்க அவன்? என்னமோ நடக்குது. நடக்கட்டும், அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன்.